ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பல பகுதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதுடன் மேலும் நேற்றிரவு டெல் அவீவ் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல பகுதிகளில் எச்சரிக்கை ஒலிகள் ஒலிக்கப்பட்டன. இதனிடையே ஈரானை தாக்கும் திட்டங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி அளித்துள்ளதாகவும் பிபிசி இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. செஜில் என அழைக்கப்படும் புதிய பெலிஸ்டிக் ஏவுகணையூடாக ஈரான் நேற்று இஸ்ரேலை தாக்கியது. இதனிடையே இஸ்ரேல் ஈரானின் ஏவுகணை மற்றும் அணுசக்தி நிலையங்களையும் தாக்கியுள்ளதாகவும் அதற்கு பதிலடியாக ஈரானும் ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பமாகி 7 நாட்கள் ஆகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் 40 ஈரானின் தளங்களை தாக்கியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. ஈரான் ஏவுகணை கிடங்குகள் மற்றும் ஈரானின் இராணுவ நிலையங்களை சுமார் 25 போர் விமானங்கள் இலக்கு வைத்ததாகவும் இஸ்ரேலிய உளவுத்துறை கூறுகின்றது. அதன்படி கடந்த 5 நாட்களில் இஸ்ரேல் 1100 ஈரானின் இலக்குகளை தாக்கியுள்ளது. மேலும் ஈரானின் தாக்குதல்களால் 24 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களினால் 240 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. இருப்பினும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இந்த எண்ணிக்கை 600க்கும் அதிகமாக இருப்பதாக கூறுகின்றனர். இன்று இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலைமை என்ன? ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பல பகுதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் தொடர்ந்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. தாக்குதல்களுக்கு முன்னர் ஈரான், அராக் மற்றும் கந்தப் பகுதிகளில் வசிப்பவர்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தெஹ்ரான், இஸ்பஹான் மற்றும் மாஹாசி உள்ளிட்ட பல பகுதிகளில் இஸ்ரேலுக்கு உளவுத்துறை வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலுடன் ஒத்துழைக்கும் எவரும் ஈரானிய சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஈரானின் சட்டமா அதிபர் அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் நேற்று பயன்படுத்திய 18 மீட்டர் நீளமுள்ள செஜில் பாலிஸ்டிக் ஏவுகணையே இதை 2000 கிலோமீட்டர் தூரத்திற்குள் செயல்படுத்த முடியும் என கூறப்படுகிறது. இந்த ஏவுகணை சுமார் 700 கிலோகிராம் எடை கொண்டதாகும். இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல்களை ஆரம்பித்துள்ள நிலையிலும் ஈரானும் அதற்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேலின் பல இடங்களில் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. இன்றும் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. நேற்றிரவு டெல் அவீவ் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல பகுதிகளில் எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்தன. வடக்கு இஸ்ரேலின் பல பகுதிகளில் எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்ததை அடுத்து ஈரானிலிருந்து வந்த ட்ரோன்களை அழித்ததாக இஸ்ரேலிய விமானப்படை தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பல்வேறு நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் இந்த மோதலை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சித்து வருவதை பார்த்திருப்போம். இருப்பினும் இதற்கு இன்னும் சரியான தீர்வு இல்லை. சர்வதேச அமைப்புகள் பல எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றன. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் தொடர்ந்தால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்திருக்கின்றது. இஸ்ரேல் ஈரான் மோதல் அதிகரிப்பது தொடர்பில் தாம் கவலை அடைந்துள்ளதாக அதன் செயலாளர் நாயகம் ஆண்டோனி குட்டேரஸ் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் உலக தலைவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றனர். ஈரானை தாக்கும் திட்டங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி அளித்துள்ளதாக பிபிசி என்று செய்தி வெளியிட்டது. இருப்பினும் இறுதி தீர்மானம் இன்னும் எட்டப்படவில்லை என செய்திகள் கூறுகின்றன. இந்த சூழலில் ஈரான் எந்த வகையான அமெரிக்க தலையீட்டுக்கும் அடிபணியாது என்று ஈரான் ஆன்மீக தலைவர் அயாத்துல்லா அலி கமெனி கடுமையாக வலியுறுத்தியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையிலான இராணுவ மோதல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவை நாளை அவசரமாக கூட உள்ளது. ஈரான், ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் அல்ஜீரியாவின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதனிடையே சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் ஈரான் தன்னிடம் உதவி கேட்கவில்லை என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். இந்த மோதல்கள் தொடர்பான முடிவுகளை அந்த நாடுகளின் அரசியல் தலைமையிடம் விட்டுவிட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். ரீ என்ட்ரி விசாவில் நாட்டிற்கு திரும்பியுள்ள இலங்கையர்களின் ரீ என்ட்ரி விசா காலம் இஸ்ரேலுக்கான விமான பயணங்கள் ஆரம்பிக்கப்பட்டவுடன் நீடிக்கப்படும் என இஸ்ரேலுக்கான தூதரகம் தெரிவிக்கின்றது. மோதல் ஆரம்பமான நாள் முதல் ரீ என்ட்ரி விசா காலம் நிறைவடைந்தவர்களுக்கு மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்புவதற்கு எவ்வித தடையும் இல்லை என தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இதுவரை நாட்டிற்கு திரும்பியுள்ள இஸ்ரேலில் பணிபுரியும் 119 பேர் மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்ப வேண்டியுள்ளதாக அறிவித்திருப்பதாக தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நிலவும் இஸ்ரேல் ஈரான் மோதலினால் இஸ்ரேலின் குடிவரவு குடியகல்வு நிறுவனம் இஸ்ரேல்
இஸ்ரேலில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் விசா காலத்தை 3 மாதங்களுக்கு செயற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கிணங்க தற்போது விசா காலம் நிறைவடைந்தவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கவுள்ளது.